கண்ணன் சின்னராஜா தமிழரசன் கண்ணன் சின்னராஜா Government employees remain double. Coimbatore, Sharmila Amida. Madurai, Festive Hemawala. Chennai, Maria Francis Lata. Chengalpattu, Rajlakshmi Anand. Government employees men double. Saravanan Sivaprakash, Dharmapuri. Saravanan Sivaprakash, Dharmapuri. Satish Kumar Mohandas, Kallakurichi. Government employees men double. Naveen Karthi, Chennai. Naveen Karthi, Chennai. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2025 பாரா பேட்மிண்டன் பெண்களுக்கான அரையிறுதிச் சுற்று பார்த்துட்டு இருக்கோம். துளசிமதி அண்ட் சாருமதி. துளசிமதி முதல் செட்டை வின் பண்ணியிருக்காங்க 21-6 அப்படிங்கிற நிலைமையில்.
ரெண்டாவது செட் இங்கே தொடங்குது. லவ் வாலில் தொடங்கி வைக்கிறாங்க துளசிமதி. முதல் சர்வ். ரெண்டாவது செட்டில் முதல் பாயிண்ட் வந்திருக்கு இங்கே துளசிமதிக்கு. அருண் செல்வி கௌசல்யா தஞ்சாவூர். மேலும் ஒரு பாயிண்ட் இங்கே துளசிமதிக்கு தான் போயிருக்கு. டிஃபெண்டிங் சாம்பியன், ஏற்கனவே அவங்க கிட்ட தான் இருக்குது அந்த பட்டம். ரேணுகா பிரியா ரெஜினா குடி அருண் செல்வி கௌசல்யா தஞ்சாவூர். ரிப்போர்ட். ரெண்டே செட்டில் வீழ்த்தி இந்த அரையிறுதி சுற்றுக்கு வந்திருக்காங்க. கடினமான போட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சாருமதி ஸ்கோர் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புள்ளி வந்தாச்சு. கம்ப்ளீட் டெசிமேஷன் அண்ட் டாமினேஷன் சொல்லாங்க. ஏன்னா துளசிமதியோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எக்கச்சக்கமாக கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. முதல் கேம்ல துளசிமதி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சைட் விக்டரி எடுத்திருக்காங்க. இரண்டாவது போட்டிலையும் அப்படிதான் துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. சாருமதிக்கு வந்து இது ஒரு பெரிய அப்ஹில் பேட்டில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரகாஷ், நம்ம இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபியை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா 15 லட்சம் ஆத்லீட்ஸ் வந்து தமிழ்நாடு முழுசா கண்டெடுத்து அவங்க இந்த போட்டிகளில் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கான ஆரம்பம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல இருந்தும் சின்ன சின்ன டவுன்ஸ்ல இருந்தும் சிட்டிஸ்ல இருந்தும் வளர்த்தி அந்த போட்டிகளை ஆரம்பிச்சு வச்சு அதுல தகுதி பெற்று தான் இந்த ஒரு கட்டத்துல வந்து நிக்கிறாங்க. அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விமென் சிங்கிள்ஸ் ஈவெண்ட் ஃபார் பேரா பேட்மிண்டன். அண்ட் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற துளசிமதியோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மோஸ்ட் டெக்கரேட்டட் விமென் பேரா பேட்மிண்டன் ஆத்லீட்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து குவாங்ஜூ ஏஷியன் பேரா கேம்ஸில் வந்து
3 வெள்ளி பதக்கங்களை எடுத்திருந்தாங்க. சாருமதிக்கு இது கண்டிப்பா ஒரு கஷ்டமான ஒரு ஈவெண்ட்டாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் போன எடிஷனில் வந்து துளசிமதி எல்லா போட்டிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணல, அத்தனையும் தங்க பதக்கம் வென்றிருந்தாங்க. ஸோ சாருமதி என்ன செய்ய போறாங்க பிரகாஷ்? ரொம்ப சரியா சொன்னீங்க அப்பர்ணா. ஒரு அற்புதமான போட்டி பார்த்துட்டு இருக்கோம். செமி ஃபைனல்ஸ் 2 வீராங்கனைகளும் இங்க ப்ரெஷர்ல தான் இருக்காங்க. துளசிமதி கண்டிப்பா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஆனா பதிலடி கொடுக்கறதுக்காக சாருமதி முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. முதல் செட் நாம பார்த்தோம். நல்ல ஒரு லீடிங்ல வின் பண்ணிருக்காங்க துளசிமதி. அண்ட் சாருமதி ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த செட்ல பிரமாதமா ஆடி ஆகணும் அப்பர்ணா இங்க. வாஸ்தவம் தாங்க. ஏன்னா இது வரைக்கும் சாருமதி இந்த லெவலுக்கு வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போட்டிகளுமே ஒரு செட்டு கூட தோக்காம 2 செட்ஸ் அப்படின்னு 2 கேம்ஸே முடிச்சு வச்சாங்க. ஆனா இப்போ நேருக்கு எதிர்மாறா வந்து நிக்கிறாங்க. ஏன்னா முதல் செட்டு தோத்துட்டாங்க, 2வது செட்டும் தோக்குற கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஒரே ஒரு புள்ளி தாங்க எடுத்திருக்காங்க. இதுலயே தெரியுது துளசிமதியோட டாமினேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. சரியா சொன்னீங்க அப்பர்ணா. துளசிமதி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. காமன் கம்போஸ்டா ஆடுற மாதிரி தோணுது இந்த போட்டியில. அண்ட் இன்னொரு பக்கம் சாருமதி மேல எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு போட்டி அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு செட் மேபி அவங்களுக்கான முயற்சிகள் இருக்கும். அந்த இறுதி போட்டிக்கு போறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். துளசிமதி திரும்பவும் அந்த சர்வுக்கு தயாரா இருக்காங்க. நல்ல கோட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க துளசிமதி. அண்ட் இப்போ அந்த சர்வீஸை இழந்திருக்காங்க சாருமதி. இந்த சர்வீஸை எடுத்து எப்படி அவங்க இந்த பாயிண்ட்ஸை படிப்படியாக கொஞ்சம் கட்டமைச்சிட்டு வரணும், இல்லாட்டி வந்து இந்த கேமும் கைவிட்டு போயிடும். இது இந்த மாதிரி அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? நெட்லேயே டைரெக்டாக அடிச்சிருக்காங்க. கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது நெட்டில் டைரெக்டாக அடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். சாருமதிக்கு அவங்களோட ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் எல்லா பாலையுமே கலெக்ட் பண்ண பார்க்குறாங்க. எல்லா சர்வையுமே அவங்க ஸ்டோக்கில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம் சாருமதி. ஆஹா, லைன்லேயே ஒரு கன்ஃபியூஷன் கூட இல்லாம அவங்க பக்கத்துல இருந்து ஆனா சாருமதிக்கு கன்ஃபியூஸ் பண்ண வச்சு அந்த பாயிண்ட் சுலபமா எடுத்திருக்காங்க துளசிமதி. அந்த சர்வ் லென்த்தோட வேரியேஷன் பிரமாதமா இருந்திருக்குங்க. இப்போ நல்லா அலைய விடுறாங்க கோர்ட்ல. டீப் ஷாட்ஸ். ஆஹா, துளசிமதி மறுபடியும் தான் ஒரு சாம்பியன் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிக்கிறாங்க. இந்த ஒரு மேட்சும் நல்ல ஒரு லீடிங்கில் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியுது. முதல் செட் ஏற்கனவே கைகளில் வந்தாச்சு. அண்ட் இந்த 2வது செட்டில் சாருமதி 2 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் துளசிமதி 19 பாயிண்ட்ஸ் வந்தாச்சு. இதுல என்ன ஒரு அற்புதமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, துளசிமதியோட டாமினன்ஸை பற்றி பேசணும்னா, சாருமதி தாங்க முதல் பேரா பேட்மிண்டன் ஆத்லீட் ஒரு பாயிண்டாவது ஸ்கோர் பண்ணியிருக்காங்க துளசிமதி மேல. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து 6 புள்ளியும் 2வது கேம்ல 2 புள்ளியில நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு டாமினேஷன் வச்சிருக்காங்க துளசிமதி. அன்பிலீவபிள். இருக்காதா பின்ன சொன்னீங்க. அப்புறம் நான் கரெக்டா மேட்சோட ஸ்டார்டிங்லேயே என்னென்ன சாதனைகள் வச்சிருக்காங்க துளசிமதி தன்னோட கைகளில் அப்படின்னு. பாரா ஏஷியன் கேம்ஸ்ல சில்வர் மெடலிஸ்ட், ஒரு அற்புதமான வீராங்கனை. இங்க கை குலுக்கிக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னா போட்டி முடிஞ்சிருக்கு. வெற்றி பெற்றிருக்கிறது துளசிமதி. எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஏன்னா அந்த முதல் கேம்ல 21-6, 2வது கேம்ல 21-2 அப்படின்னு முதல் கேம்ல விட்ட பாயிண்ட்ஸை கூட விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமா ஆடி இருக்காங்க துளசிமதி. அவங்க டாமினன்ஸ், அவங்க பிரில்லியன்ஸ் அத்தனையுமே இங்க காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மறுபடியும் டைட்டில் டிஃபென்ஸ் இஸ் ஆன். சாருமதி இவ்வளோ தூரம் வந்து ஒரு செட்டு ஒரு கேம் கூட விட்டு கொடுக்காம ஆடின சாருமதி இன்னைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. ஏன்னா அப்படி ஒரு ஆப்போனன்ட் தான் சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025ல வந்து சாருமதி இஸ் அவுட் அண்ட் துளசிமதி இஸ் கோயிங் இன் டு ஹர் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் ஃபைனல். பேக் டு பேக் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க அதை கண்டிப்பா பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமுமே இல்லை.
பல பேருக்கு இந்த சிஎம் ட்ரோஃபியோட மகிமை தெரிய வரல. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் இதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு ஆத்லீட்ஸுக்கு என்னென்ன சலுகைகள், வசதிகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட்டாக இருக்குது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஸோட சேர்ந்து இந்த SDAT ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு இவெண்ட் தாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்துமே யூத் பார்ட்டிசிபேஷன் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம் மூலியமாக 2024 ஆரம்பிச்சு ரூரல் ஆத்லீட்ஸ், கிராமங்களில் இருக்கிற ஆத்லீட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை கொடுத்து கிராஸ் ரூட்ஸ் லெவலில், அடிப்படை லெவலில் வந்து ட்ரைனிங் கொடுத்து நிறைய செலவு செஞ்சுருக்காங்க. 169 கோடி ஆத்லீட்ஸ் எய்டு கொடுத்துருக்காங்க ஆத்லீட்ஸ்க்காக. 12,600 வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துகளில் இந்த ஒரு ஈவெண்ட்டை துவக்கி வச்சு இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாக 152 கோடி செலவு செஞ்சு மெடல் வின்னிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட் மூலியமாக, இந்த ஒரு திருவிழா, ஸ்போர்ட்ஸ் திருவிழா மூலியமாக ஆத்லீட் டெவலப்மெண்ட் அண்ட் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பல பேருக்கு வந்து ஒரு அறிமுகம், ஒரு அடையாளம் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ், உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். SDAT முழுக்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் இவங்களோட சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல போகிறப்போ நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ், விளையாட்டு மைதானங்கள், இன்டோர் அவுட்டோர் அப்படிங்கிற ஒரு இடங்கள் எல்லாம் வந்து டெவலப்மெண்ட் செஞ்சு கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு வந்து இந்த விளையாட்டு வீரர்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குறோம், களம் நமதே அப்படிங்கிறது எல்லா ஒரு ஆடுகளமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. தமிழ்நாடுல ஒரு ஸ்டேட், ஒரு விளையாட்டரங்கம் அல்லது ஒரு களம், அந்த ஒரு அடிப்படை யோசனை வச்சு எக்கச்சக்கமான ஆத்லீட்ஸை உருவாக்கியிருக்கோம், உருவாக்கிக்கிட்டே இருக்கோம், உருவாக்குவோம். அற்புதமாக சொன்னீங்க அப்பர்ணா. அண்ட் இங்கே விமன் கேட்டகரியில் செமிஃபைனல்ஸ் முடிவுக்கு வந்தாச்சு. முதல் செமிஃபைனலில் தர்ஷினி வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்டாக நம்ம பார்த்த செமிஃபைனலில் துளசிமதி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் தான் நம்ம ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம், ஃபைனல் போட்டியானது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஆடவர் அவர்களுக்கான செமிஃபைனல் போட்டி தொடங்க தயாராக இருக்குது. வார்ம் அப் செஞ்சுட்டு இருக்காங்க பிரகாஷ். அண்ட் இந்த ஒரு திட்டம் வந்து அருமையான திட்டமாக இருந்திருக்கு இல்லைங்களா? 15 லட்சம் ஆட்கள் விளையாடுறாங்க, விளையாட்டு வீரர்கள் அண்ட் வீராங்கனைகள் ஆடுறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. 12,600 ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் கொடுத்துருக்காங்க போன வருஷம் மட்டும் கிராமங்கள் எல்லாத்துலேயும். அதோட 3% உத்தியோகங்கள், கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்குது அப்படிங்கிறப்போ, ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமாக அப்படிங்கிறப்போ பெரிய விஷயம். பல பேருக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்க போகுது இந்த விளையாட்டு அப்படிங்கிறதுல. எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ரொம்பவும் சந்தோஷமான விஷயம்தான். காரணம், எக்கச்சக்கமான வீரர்கள் தங்களோட அரசாங்க வேலைகள் அப்படிங்கிறத இந்த மாதிரி போட்டிகள் மூலமாக பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு போட்டி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடியும். அங்கே எத்தனை கோர்ட் இருக்குது அப்படிங்கிறத எண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் மக்களோட நடத்துகிற இந்த போட்டி பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கூடவே இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த களமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் இது ஆமாங்க, இந்த ஒரு களத்தில் வந்து 12 போட்டிகள் நடத்தலாம் ஒரே சமயத்தில். பேட்மிண்டன் கோர்ட்ஸ் நம்ம பார்க்குறோம்.
அண்ட் அருமையான கண்டிஷன்ஸ். அதுவும் வந்து இந்த மாதிரி கோர்ட்ஸில் வந்து பல பேருக்கு விளையாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது. அதை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஆடுறப்போ அந்த ஆத்லீட் இன்றைக்கு தேவையான ஒரு சூழலில் கீப்பிங் அப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெக்னாலஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ஸில் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறப்போ அவங்க மேலும் மேலும் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். அதோட வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லாமல் தேசத்துக்கே பெருமை தேடிக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குது அவங்களுக்கு. சீஃப் மினிஸ்டர் டிராஃபி 2025 களம் நமதே. செமிஃபைனல் போட்டி தொடங்குறதுக்கு தயாராக இருக்கு. ஒரு பக்கம் தூத்துக்குடி, இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம். 2 டிஸ்ட்ரிக்ட் இடையிலான போட்டி தான் இந்த போட்டியாக அமைய போகுது. முத்துக்குமார் நாகராஜ் எதிர்த்து ஆட போறது நவீன். இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஃபைனலுக்கு போறதுக்காக. சிஎம் டிராஃபி 2025 செமிஃபைனல் 1 பார்த்துட்டு இருக்கோம். நவீன் ஃப்ரம் காஞ்சிபுரம் அண்ட் முத்துக்குமார் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காரு, செங்கல்பட்டுலேருந்து. இந்த போட்டிகள் அனைத்தும் நாம நேரடியில் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அற்புதமான போட்டி நமக்காக காத்துட்டு இருக்கா அபர்ணா. சந்தேகமே இல்லைங்க. ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு விளையாடுறாங்க அப்படிங்கிறதுல ஒரு மிக பெரிய மகிழ்ச்சி. அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆத்லீட்ஸ்க்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறக்கும் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. ஏன்னா இந்த ஆத்லீட்ஸ் வந்து எக்கச்சக்கமான பெருமை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தேசத்துக்கு. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷுவல்ஸ் இதை நம்ம காட்டுறோம், நம்ம ஸ்டேட்டோட சாம்பியன்ஸை காட்டுறோம், அதுக்கு வந்து நீங்களும் நானும் கமெண்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அற்புதமாக சொன்னீங்க. ஏன்னா நம்ம பாரா ஒலிம்பிக்ஸ் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் தங்களோட திறமைகளை காட்டுறதுக்காக ஒரு மிகப்பெரிய மேடை சிஎம் டிராஃபி 2025. பல போட்டியாளர்கள் இங்கே கலந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும். அண்ட் அவர்களில் யார் வெற்றியாளராக அமைய போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுல நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த செமிஃபைனல் தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. வாமா போயிட்டு இருக்கு, பார்க்க முடியுது நம்மளால. முத்துக்குமார் தூத்துக்குடியிலிருந்தும் நவீன் காஞ்சிபுரத்திலிருந்தும் போட்டியிட போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த போட்டி துவங்கும். அண்ட் இன்ஃபேக்ட் பிரகாஷ், அந்த பாரா ஒலிம்பிக்ஸ் நடந்தப்போ பல பேர் வந்து இந்தியன் ஆத்லீட்ஸ் எக்கச்சக்கமான மெடல்ஸ் குவிச்சாங்க. அப்போது நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் கதறிக்கிட்டு இருந்தாங்க, டெலிகாஸ்ட் ஏன் பண்ணலை, ஏன் அவங்கள பார்க்க முடியலன்னு கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாரா ஈவெண்ட்ஸையும் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், எங்கள் வீரர்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை போட்டு ஒரு மேடை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு பண்ணுறதுல இது ஒரு ரொம்பவே ஆறுதலாகவும் இருக்குது, நிறைவாகவும் இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான மெடல்ஸ் குவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரா ஆத்லீட்ஸுங்க. காஞ்சிபுரத்தோட நவீன் இங்கே லீட் பண்ணிட்டு இருக்காரு மேட்சை. 4 லவ் அப்படின்னு இல்லைங்க, முத்துக்குமார் அவரோட பங்குக்கும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே 2 பக்கமும் ஸ்கோர்ஸ் எடுக்க தொடங்கியாச்சு. ஆனால் யார் இந்த மேட்சை பெருவாரியான லீடிங்கில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தாகணும். விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குங்க. ஏன்னா டக்குன்னு நவீன் காஞ்சிபுரத்துலேருந்து பாயிண்ட்ஸை கூச்சிட்டு இருக்காரு. முத்துக்குமார் அவர் பங்குக்கு ஒரு ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் மொபிலிட்டி அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நவீனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. முத்துக்குமாருக்கு அந்த ரீச்சும் இல்லை, அந்த ஃபிட்னஸில் கொஞ்சம் திணறிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கூட செமிஃபைனல்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேசான விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து விளையாடுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் பியூட்டிஃபுல்லான ஸ்மாஷ் நோ மேன்ஸ் லேண்ட் அந்த இடத்துல போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நவீனுக்கு கிடைக்கல. முத்துக்குமார் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் பெர்ஃபெக்டான ஷாட்ஸ் பார்க்க முடியுது அவர்கிட்ட இருந்து. ஆஹா, இந்த முறை வெளியில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவுட்டு தான் கண்டிப்பா. நவீன் அவருக்கு மேலும் ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. நல்ல சர்வ் அவர்கிட்ட இருந்து. ஆஹா, மறுபடியும் அற்புதமான ஸ்மாஷ். முத்துக்குமாருக்கு அந்த மாதிரி லாப் பண்ணி கொடுத்து அவருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரிங்க. ஏன்னா அந்த கார்னர்ஸில் போட்டு ஸ்மாஷ் நல்லா ஷார்ப்பான ஆங்கிள்ஸில் போட்டு பவர்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு பதில். ஆனால் இப்போ ஒரு சின்ன அன்ஃபோர்ஸ்ட் எரர் நெட்டில் அடித்ததன் காரணமாக நவீனுக்கு அந்த சர்வ் கைமாறும். 4-6 அப்படிங்கிற ஸ்கோர் லைனில் நவீன் ஒரு சின்னதான ஒரு லீடு தாங்க வச்சிருக்காரு. பல முறை இந்த மாதிரி ராக்கெட் ஸ்போர்ட்ஸில் ஃபிட்னஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட சில சமயம் அந்த மைண்ட், அந்த ஸ்போர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பாருங்கள், இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், அது தாங்க ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
சரியா சொன்னீங்க அபர்ணா. நவீன் பெரிய அளவுக்கு அவரோட ஃபுட் ஒர்க்க காட்டுறாருங்க. ஆனா எதிர்பக்கம் முத்துக்குமார் அந்த அளவுக்கு ஃபுட் மூவ்மெண்ட் இல்லாட்டியும், அவரோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அபர்ணாங்க. மறுபடியும் பார்க்க பவர் முடிஞ்சது நிறைய அவரோட ஜெனரேட் பிளேஸ்மெண்ட் எந்த பண்றாரு அளவுக்கு பிரகாஷ். பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னு. பிரகாஷ் அவரோட ஸ்மாஷஸ் பாருங்களேன், எவ்வளவு பவர் ஜெனரேட் பண்றாருங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஈடு கொடுக்க முடியறதுக்கு தவிக்கிறாரு நவீன். ஏன்னா கைக்கு வந்தது கூட அவரால் எடுக்க முடியல அப்படிங்கிறப்போ பவர் நிறைய இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. பியூட்டிஃபுல் டிராப்புங்க, என்ன ஒரு டிராப் பண்ணியிருக்காரு, வெல் டன். அண்ட் இந்த போட்டி வந்து எப்படி வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நவீன் என்னதான் 9 புள்ளி எடுத்திருந்தாலும் முத்துக்குமார் கையில சர்வீஸ் இருக்கு, 5 புள்ளி வச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த கேம் ஒன் சைடா போக போறது இல்ல. ஏன்னா 2 பக்கமும் வீரர்கள் பிரமாதமா ஆடிட்டு இருக்காங்க. நவீன் நல்லா துருன்னு ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்துக்குமாரோட பவர் அண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிச்சிட்டு இருக்காரு. 2 பக்கமும் வித்தியாசமான ஆட்டங்கள் பார்க்க முடியுது அபர்ணா. கண்டிப்பாங்க. இப்போ ஒரு மச் நீடட் குட்டி பிரேக், வாட்டர் பிரேக். ஸோ அந்த பிரேக்ல அவங்க மைண்டை வந்து கொஞ்சம் காம் ஆக்கிக்கிட்டு உள்ளுக்கு வந்து மறுபடியும் அவங்க எப்படி இந்த போட்டியை கச்சிதமாக முடிக்க முடியும், நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் எப்படி இந்த போட்டியை தட்டிட்டு போகிறது, 2 செட்டிலே முடியுமா இல்லை 3 கேம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறதும் பார்க்கணும். இவங்க செமிஃபைனல் 1 ஆடிக்கிட்டு இருக்காங்க ஃபார் பேரா பேட்மிண்டன் சிங்கிள்ஸ். பக்கத்து கோர்ட்ல டபுள்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, விமென்ஸ் டபுள்ஸ். வாட்டர் பிரேக் இங்க முடிவுக்கு வந்தாச்சு. முதல் சர்வ் இங்க நவீன் கிட்ட இருந்து. ஆஹா, மறுபடியும் அந்த பிளேஸ்மெண்ட் இங்க கரெக்டா அமையுமா? வெளியில அடிச்சிட்டாருங்க, அவுட்டுங்க. டுவெல் 6 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைன்ல நவீன் லீட் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் கையில சர்வீஸ் இல்ல. மீண்டும் ஒரு முறை கரெக்டான பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கு முத்துக்குமார் கிட்ட. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிட்டு இருக்காரு அபர்ணா. அண்ட் இன்னொரு பக்கம் நவீன் ரொம்ப குயிக்கா ஆடுற மாதிரி இருக்கு. நிறைய ஃபுட் ஒர்க்ஸ் பார்க்க முடியுது. இருந்தாலும் முத்துக்குமார் இங்க அவரோட பேஸை வேரி பண்றாரு. பாருங்களேன் என்ன வேகமா அந்த பால்ஸை கலெக்ட் பண்றாரு அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் இங்க இடி மாதிரி இறங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து இன்னொரு ஸ்மாஷ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான். அதுக்கு தூக்கி லாபகமா கொடுத்தாதாங்க அதை பார்க்க முடியும். இப்போ அருமையான ஸ்ட்ரோக் பிளே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன அன்ஃபோர்ஸ்ட் எரர், நெட்டை கிளியர் பண்ண முடியல. ஸோ முத்துக்குமார் ஒரு நல்ல எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு டு நவீன். கண்டிப்பா நல்ல முயற்சி. அந்த ரேலி நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. 2 பக்கமும் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் ரொம்ப க்ளோஸா இருந்தது நெட்டு கிட்ட. அவரால் அதை கிளியர் பண்ண முடியல. அண்ட் மீண்டும் சர்வ் தொடங்கியிருக்காரு நவீனிங்க. முத்துக்குமார் கொஞ்சம் போராடிட்டு இருக்க மாதிரி இருக்கு பாயிண்ட்ஸ்க்காக. ஏன்னா 14 புள்ளிகளோட லீட்ல இருக்கிறது இங்க நவீன் தான். ஆஹா, நெட்ல அடிச்சு கிஃப்டா கொடுத்துருக்காரு முத்துக்குமாருக்கு அந்த சர்வையும் பாயிண்ட்டையும் நவீன். அண்ட் இது ஒரு திருப்பு முனையா இருக்குமா? எப்படியாவது இந்த பாயிண்ட்ஸ் சரமாரியா எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த போட்டி வந்து இன்னும் ஃபாஸ்டா விறுவிறுப்பாகவும் போகும். பிளஸ் கீப்பிங் முத்துக்குமார் இந்த கேம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி நவீனுக்கு முதல் பாயிண்ட், முதல் செட்டு கிடைச்சிரும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம மகளிருக்கான அந்த பாரா பேட்மிண்டன் போட்டி செமிஃபைனல்ஸ் பார்த்தோம். ரொம்ப ஒன் சைடா முடிஞ்சிச்சு. துளசிமதி ரொம்ப அழகா ஆடி இறுதி சுற்றுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனா இந்த போட்டியை பொறுத்தவரை நவீன் முத்துக்குமார் 2 பேருமே பிரமாதமா ஆடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நவீனோட கைகள்ல அந்த லீடிங் இருந்தாலும்
முத்துக்குமார் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அவரோட எனர்ஜி ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பிரமாதமா இருக்கு அப்புறம்னா. கண்டிப்பாங்க. அண்ட் நவீன் வந்து நீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே போனார்னா அந்த முதல் கேம் அவர் கைவசம் வந்துடும். முத்துக்குமார் நல்லா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இட்ஸ் நாட் இம்பாசிபிள்னு கிடையாது, கண்டிப்பாக ஆடலாம். பட் கொஞ்சம் விண்டடாக தெரிகிறாரு, எனர்ஜி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு முத்துக்குமார் கிட்ட. மறுபடியும் அந்த ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அம்பையரே இந்த முறை ராக்கெட்டையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ரெண்டு பக்கமும் போட்டி மறுபடியும் தொடருங்குது. நல்ல சர்வ், நல்லா பின்னாடி போய் எடுத்தாருங்க. ஆனால் பிளேஸ்மெண்ட் சரியா இல்லை. கோர்ட்டுக்கு வெளியில பாயிண்ட் வந்திருக்குது நவீனுக்கு தான். ஆஹா, அருமையான பிளேஸ்மெண்ட்டுங்க. கொஞ்சம் பின்னாடி வரும்னு எதிர்பார்த்தாரு, ஆனால் ஷார்ப்பாக முன்னாடியே இறங்குனதன் காரணமாக முத்துக்குமார் கையில் சர்வீஸும் இருக்கு, ஒரு பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. நல்லா டீப் சர்வ் இன்சைட் டு நவீன். நெட் பிளே கிட்ட இருந்து நல்லா வேரி பண்றாங்க, பேஸ் லென்த்தை வேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமா இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு? ரொம்பவும் லாவகமா தூக்கி கொடுத்து அவருக்கு வந்து சுலபமா ஸ்மாஷ் அடிச்சிருவாரா. நெட் பிளே பியூட்டிஃபுல்லி டன். நல்ல ஒரு டிராப். முத்துக்குமார் அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. அண்ட் அந்த கேமையும் எடுத்திருக்காரு. முதல் செட் நவீன் கையில, முத்துக்குமார் இப்போ பின்தங்கிட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி இரண்டாவது செட்டும் தேர்ட் செட்டுக்கும் போற அளவுக்கு எனர்ஜி கொஞ்சம் கொண்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஆனால் இவர் பார்க்குறப்ப டயர்டா இருக்குங்க பிரகாஷ். சரியா சொன்னீங்க. அப்புறம் நான் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காரு. ஆனால் அற்புதமான டிராப் ஷாட், சூப்பராக ஆடி அந்த முதல் செட்டை கைவசம் வச்சிருக்காரு நவீன். ரெண்டாவது செட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே தொடங்கிரும். முத்துக்குமார் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த செகண்ட் செட்டில் அவர் முடிஞ்சளவு எஃபர்ட் போட்டார் அப்படின்னா ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது முதல் அரை இறுதி போட்டி. ஒரு பக்கம் காஞ்சிபுரத்தோட நவீன், இன்னொரு பக்கம் தூத்துக்குடியை சேர்ந்த முத்துக்குமார். ரெண்டு பேருமே இங்க பிரமாதமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சுலபமா விட்டு கொடுத்துருவாரா இந்த மேட்சை முத்துக்குமார் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது செட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அருமையான விளையாட்டு அரங்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 பேட்மிண்டன் கோர்ட்ஸ் அமைச்சிருக்காங்க உள்ள. அண்ட் மென்ஸ் செமிஃபைனல் 1, முத்துக்குமார் ஆஃப் டியூட்டிகோரின், நவீன் ஆஃப் காஞ்சிபுரம். முதல் செட்டு நவீன் ஆஃப் காஞ்சிபுரம் கையில் தாங்க இருக்கு. இரண்டாவது செட்டின் துவக்கத்தை நம்ம பார்க்குறோம். நவீன் சர்விங். முதல் பாயிண்ட் நவீனுக்கு தாங்க வந்திருக்கு. முத்துக்குமார் எடுக்க முடியல. அந்த ஸ்கோரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க மக்களே, இது இரண்டாவது செட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க. முதல் செட் முடிஞ்சாச்சு. நவீன் கிட்ட தான் அந்த லீட் இருக்கு. ரெண்டாவது செட் தொடங்கி புள்ளிகளும் இங்க நவீன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் முத்துக்குமார் இங்க சர்வ் போடுறதுக்கு ரெடியா இருக்காரு. அருமையான சர்வ், அங்க நல்லா கலெக்ட் பண்றாருங்க. ஆனாலும் ஆஹா, அந்த லைனை தாண்டி அடிச்சதன் காரணமா பாயிண்ட் இங்க போயிருக்கிறது நவீனுக்கு தான். ஸோ நவீன் இப்போ சர்வ் பண்ணுவாரு. எனர்ஜி குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னதுல எந்த சந்தேகமுமே இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி அந்த முதல் செட்ல தூக்கி கொடுத்திருந்தா முத்துக்குமார் நச்சுன்னு ஸ்மாஷ் அடிச்சிருப்பாரு. இப்போ கொஞ்சம் அந்த தளர்ச்சி தெரியுது மேட்ல. பார்க்கலாம் அவர் என்னதான் செய்ய போறாருன்னு. அண்ட் கம்ஃபர்டபுளா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு நவீன். லைட் ஆன் த ஃபீட் வேற. அண்ட் குட் ஜட்ஜ்மெண்ட் கால். சரமாரியா பாயிண்ட்ஸ் இருக்கு நவீனுக்கு. நவீன் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நம்ம அந்த ரேலியை பார்க்க முடியல. ரேலி அப்படிங்கிறத என்ன அப்படின்னா
அந்த கண்டினியூஸ் ஷாட்ஸ் 2 பேரும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரேலி பெருசா பார்க்க முடியல இந்த போட்டியில. பாருங்க மறுபடியும் அந்த நெட் ஷாட் கிளியர் பண்ண முடியல. நவீனுக்கு தான் பாயிண்ட் போய் சேருது. ஸ்ட்ரைட் செட்ஸ்ல நவீன் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்காரு. அவர் கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்ட் ஆடுற மாதிரி தெரியுது. பட் முத்துக்குமார் வந்து அந்த டயர்ட்னஸ், தளர்ச்சி எல்லாமே இப்போ தெரியுதுங்க. ஸோ இது ஒரு அதை தான் நம்ம சொல்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த சர்வ் கூட அவருக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸாஷன் பாயிண்ட்ல சர்வ் பண்ணியிருந்தாரு, நெட்டை கிளியர் பண்ணல. ஸோ மறுபடியும் நவீன் கைவசம் தான், பாயிண்ட்டும் போயிருக்கு, சர்வும் போயிருக்கு. சரியா சொன்னீங்க. அப்படின்னா நவீன் இங்கே கண்டிப்பா ஸ்ட்ரைட்டா கிளியர் பண்ணிடுவாருன்னு தான் தோணுது. மறுபடியும் ஒரு ஸ்மாஷ்கான முயற்சி, ஆனால் இந்த முறை கிளியர் பண்ண முடியல. நவீனுக்கு தான் பாயிண்ட் போயிருக்கு. அண்ட் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது அவரோட முகத்தில். ஏன்னா அவரோட பலம் அப்படிங்கிறதே இந்த ஸ்மாஷ் தான். இது வரைக்கும் பிரமாதமான ஸ்மாஷ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முத்துக்குமார் கிட்ட இருந்து. ஆனால் இந்த முறை அவரால் பெர்ஃபெக்டா பண்ண முடியல. பிளேஸ்மெண்ட் சரியா இருந்திருக்குங்க. ஆஹா, பாயிண்ட் வந்தாச்சு முத்துக்குமாருக்கு. சரியான டிராப்புங்க. பிளேஸ்மெண்ட் நான் சொல்றீங்க, அருமையா டிராப் பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டு இல்ல சொல்லணும் பிரகாஷ், நீங்க அநியாயமே. பியூட்டிஃபுல்லான டிராப்புங்க அது, எதிர்பார்க்கல நவீன். எக்ஸலண்டா சொன்னீங்க. அண்ட் மறுபடியும் ஒரு இந்த பாயிண்ட் முறை வந்திருக்கு. சரியா சொன்னீங்க. அப்புறம் இந்த முறை நல்ல பிளேஸ்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா அந்த லைனுக்கு ரொம்ப க்ளோஸா போய் விழுந்தது. ஒரு பாயிண்ட்டும் வந்திருக்கு முத்துக்குமாருக்கு. நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்காரு. பேக் டு பேக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த எனர்ஜியை அவர் சரியா பயன்படுத்தி ஆகணும். ரொம்ப டயர்டா தெரியுறாருங்க. பார்க்கலாம் இந்த சர்வ் எப்படி அமைய போகுது அப்படின்னும். ஆஹா, ஃபேண்டாஸ்டிக் கிராஸ் கோட் பிளேங்க. அதுவும் வந்து நவீனோட ஃபோர் ஹேண்டுக்கே போச்சு. ஆனா நவீன் அதை கணிக்கல, டிராப் பண்ணிட்டாரு, அங்க எடுக்க கூட முடியல. ஸோ முத்துக்குமார் ஆன் அ ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சொல்ல வாய் வச்ச மாதிரி அங்க ஒரு மிஸ் பண்ணியிருக்காரு, பாயிண்ட்டும் போயிருக்கு. உங்களுக்கு ஒரு ஆணவ சிரிப்பு வேற நவீன். பிரகாஷ் தொடர்ந்து 3 புள்ளிகள் பார்க்க முடிஞ்சு முத்துக்குமார் கிட்ட இருந்து. இருந்தாலும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு அவரும். அண்ட் இந்த முறை ஆஹா, நல்ல ரேலி. இது தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த மேட்ச்ல. மிஸ் பண்ணிட்டாரு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது அவரோட முகத்துல. ஆஹா, விட்டுட்டமே அப்படின்னு. முத்துக்குமார் அவரோட ஃபைட்டிங் ஸ்பிரிட், கண்டிப்பா அதுக்கு நம்ம பெரிய அப்ளாஸ் கொடுத்து ஆகணும். பிரமாதமா ஆடிட்டு இருக்காருங்க. அவர் நினைச்சா ஓகே பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு செட் விட்டுட்டோம், இந்த செட்லயும் நல்ல லீடிங் போயிட்டு இருக்காரு நவீன், கொஞ்சம் பொறுமையா ஆடலான்னு கூட யோசிச்சிருக்கலாம். பட் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் அவரோட ராக்கெட்ல இருந்து பிரமாதமா வந்துட்டு இருக்கு. அப்புறம் நாங்க ஆமாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆடிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் முத்துக்குமார் ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபைட்ல வந்து எனர்ஜி மட்டும் கொஞ்சம் இருந்ததுன்னா முத்துக்குமார் வந்து டேக்கிங் இட் டு த வயர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ மூச்சு வாங்கி கொஞ்சம் ஒரு ஹைட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் கூட பக்கத்து மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. தட் இஸ் அ சைன் ஆஃப் அன் ஆத்லீட்டுங்க. நவீன் அவரும் கொஞ்சம் டயர்டா தான் தெரிகிறாரு. அப்புறம் ஏன்னா நல்ல ஒரு கேம் கொடுத்துட்டு இருக்காரு முத்துக்குமார் ஆப்போசிட்ல நின்று. ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த மேட்சை தன் வசம் கைப்பற்றி எடுக்கணும் அப்படின்னா இன்னும் அவருக்கு ஒரு 10 புள்ளிகள் தேவைப்படுது. அதுக்கான போராட்டம் தொடரப்போகுது. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கான இடைவேளையும் முடிஞ்சாச்சு. நல்ல டீப் சர்வ் பண்ணியிருந்தாரு. அந்த ரிட்டர்ன் எடுக்க முடியல. நவீன் வந்து அழகா பிளேஸ் பண்ணியிருந்தாரு அந்த சர்வை. ஏன்னா அதை ரிட்டர்ன் எடுக்கணும்னா முத்துக்குமார் பின்வாங்கி டேர்ன் பண்ணி எடுக்க வேண்டியது. ஏன்னா முத்துக்குமார் லெஃப்ட் ஹேண்டட் ஆத்லீட் வேற. சரியா சொன்னீங்க. அப்பனா மறுபடியும் இந்த டிராப் ஷாட்கான முயற்சி. ஆஹா, பிளேஸ் பண்ண முடியலங்க அவரால். இந்த முறை நெட்டை கிளியர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அது பாயிண்டாக கன்வெர்ட் ஆயிருக்கும். ஆனால் கிளியர் பண்ண முடியல. நவீன் மேலும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. பியூட்டி, சரியான பிளேஸுங்க. கார்னர்ல போய் அந்த ஆல்மோஸ்ட் லைன் மேல ஜட்ஜ்மெண்ட்டையே வந்து கொஞ்சம் குழப்பி விட்டு அந்த பாயிண்ட் எடுத்திருக்காரு நவீன். வெல் டன். another beautiful cross court play. முத்துக்குமார்
கேஸ் டேங்க் வந்து எம்டில ஓடிக்கிட்டு இருக்கு பிரகாஷ் இப்போதைக்கு. நல்லா தெரியுதுங்க அவர் எந்த அளவுக்கு டயர்டாக இருக்காரு அப்படிங்கிறது. அவரோட ஃபுட் ஒர்க் பார்க்கும்போதே தெரியுது. பெருசாக மூமெண்ட் இல்லை. ஆனால் மறுபடியும் அந்த பவரை ஜென்ரேட் பண்ணி ஆட முடியுமா முத்துக்குமாரால் அப்படின்னு பார்த்தாகணும். நல்ல சர்வ். மறுபடியும் ஒரு ஆஹா கிளியர் பண்ண முடியலங்க. மறுபடியும் நெட்டுக்குள்ளே விழுந்தாச்சு. இல்லைங்க, நவீன் ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து முத்துக்குமார் எப்படி ஆடுறாரு அப்படிங்கறது கணிச்சிட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து லென்த்தை வேரி பண்ணிட்டு இருக்காரு அண்ட் கிராஸ் கோட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ மூவ்மெண்ட் அதிகரிக்க முத்துக்குமார் வந்து திணறுவாரு அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நவீன் அதை தான் வந்து அவருக்கு சாதமா பயன்படுத்தி இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா நவீன் மேக்சிமம் சென்டர் கோர்ட்ல இருந்து தான் ரிட்டர்ன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமார் தான் கோர்ட்டை சுத்தி அலைய விடுறாரு நவீன். சரியா சொன்னீங்க அப்புறம்னா. எக்ஸலண்டா ஆடிட்டு இருக்காரு நவீனிங்க. மறுபடியும் ஒரு ஸ்மாஷ்கான முயற்சி. ஆஹா நல்லா தூக்கி கொடுக்குறாருங்க பால. இப்போதைக்கு இது ஸ்ட்ரெயிட் செட்ஸ்ல முடிஞ்சிடும் போல. ஏன்னா அட்வான்டேஜ் நவீன் அண்ட் ஹெவிலி அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி போஸ்ட் எரர்ஸ் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரம் முத்துக்குமார். நெட்டை கிளியர் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு வந்து டயர்ட்னஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. அண்ட் நீங்கள் பாருங்களேன் நவீன் எங்கிருந்து அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாருன்னு. அண்ட் தட் இஸ் த கேம் செட் மேட்ச் பாயிண்ட். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக வந்திருக்காரு நவீன் ஆஃப் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஃபைனல்ஸில் அவரை எதிர்கொள்றதுக்காக மற்றும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்று வரும் வீரரை தான் மீட் பண்ண போகிறாரு. அண்ட் வெல் பிளேட் முத்துக்குமார். ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபிட்னஸோட வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபைனல்ஸ்க்கு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு திரும்புவாருன்னு நினைக்கிறோம். வி ஹோப் ஸோ. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சிஎம்ஸ் ட்ரோஃபியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க அப்புறம்னா. சிஎம் ட்ராஃபி 2025 நவீன் முதல் ஃபைனலிஸ்டா இங்க தேர்வாயிருக்காரு. இந்த அரையிறுதி சுற்றுல 2 செட்லையுமே நல்ல லீடிங்ல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமார் கடினமான போட்டி பார்க்க முடிஞ்சது. முதல் செட்ல நல்ல ஒரு ஆக்ரோஷம், சில பல ஸ்மாஷ் அவர்கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா அந்த 2வது செட் அப்படிங்கும்போது அதோட பாதி கட்டத்திலே அவரோட எனர்ஜி ரொம்ப அதிகமா டிராப் அவுட் ஆனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. நவீன் சரியா பயன்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு போட்டியானது அவரோட கைவசத்துல முடிஞ்சிருக்கு. அற்புதமான போட்டி. 2 வீரர்களுக்குமே இங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். அப்புறம்னா எந்த சந்தேகமுமே இல்லைங்க. ஏன்னா அந்த ஃபைட் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் குறையல முத்துக்குமார் கிட்ட இருந்து. ஸோ அடுத்த வருஷம் அவர் ஸ்ட்ராங்கராக வருவார் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக நம்ம நம்பிக்கை வைக்கலாம். அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடுத்த செமிஃபைனல் ஃபார் மென்ஸ் பேரா பேட்மிண்டன், செகண்ட் செமிஃபைனல். அண்ட் உங்களுக்காக இந்த சிஎம்ஸ் ட்ரோஃபி 2025 வழங்கிட்டு இருக்கோம் பிரகாஷ் மற்றும் நான் உங்கள் அபர்ணா ராஜ்குமார். அருமையான போட்டிகள் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் மட்டும் இல்லைங்க, 10 டிஃப்ரெண்ட் இவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, சரமாரியாக நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த 10 நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே படைக்க போகிறோம். பேட்மிண்டனில் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இனி எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வரப்போகுது. வாலிபால், ஃபுட்பால், கபடி, கோகோ, அத்லெட்டிக்ஸ், ஸ்விம்மிங் அப்படின்னு எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க எஸ்டிஏடி மற்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட். சரியா சொன்னீங்க அபர்ணா. அதுவும் 5 கேட்டகரியில எல்லா போட்டிகளுமே நடந்துட்டு இருக்கு. பள்ளி மாணவர்களுக்கான அந்த ஒரு பிரிவு இருக்கு. கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் அண்ட் கவர்மெண்ட்ல வேலை செய்யற அரசு ஊழியர்கள் அண்ட் அதோட சேர்த்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க பாரா ஸ்போர்ட்ஸ்மென்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கான போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த 5 கேட்டகரியில ஒட்டு மொத்தமா 15 லட்சம் வீரர்கள் பங்கு பெறுறாங்க இந்த சிஎம் ட்ராஃபி 2025ல. உங்களுக்காக நேரலையில் ஃபேன் கோட்ல இருந்து நாங்கள் இதை ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கோம். அண்ட் பல ஸ்போர்ட்ஸை பற்றி பேசணும். பேட்மிண்டன், பீச் வாலிபால், நாளைக்கு வந்து ஃபுட்பால் இருக்குது, பேரா அத்லெட்டிக்ஸும் இருக்குது, ஸ்போர்ட்ஸும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னடா உங்கள் குழந்தை கம்ப்யூட்டரில் கேம் ஆடுதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னே இப்போ வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில்.
அதுலேயுமே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலையும் வந்து ஈவெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு தி சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025 களம் நமதே அப்படின்னு ஒரு மேஸ்காட்டோட, இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஸ்டேட்டோட அந்த ஷேப்பில் பார்த்தீங்கனால, டிசைனில் பார்த்தீங்கனால எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் அடங்கியிருக்கு அப்படின்னு கிராஃபிக்ஸில் தெரியுது. வெரி வெரி வெல் டன் இனிஷியேட்டிவ். எத்தனை லட்சம் பேருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, ஒரு களம் அமைச்சு கொடுக்குது, ஒரு அரங்கம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குங்க. சிஎம் டிராஃபி 2025 அற்புதமான போட்டிகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். செமிஃபைனல் 2 இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. பாரா பேட்மிண்டன் செமிஃபைனல் 2க்காக தனுஷ்குமார் ஃப்ரம் நாமக்கல் அண்ட் உதயராஜ் ஃப்ரம் திருவாரூர் 2 அணி வீரர்களும் காத்துட்டு இருக்காங்க. அந்த போட்டியானது இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கிரும். அற்புதமான போட்டிகள் பார்த்துட்டு இருக்கோம். பாரா பேட்மிண்டன் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்க போட்டிகள் இங்க நேரலையில் வரப்போகுது. ஒவ்வொரு போட்டிகளையும் மறக்காம பார்த்து கண்டுகளியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்க போகுது. நம்ம ஊரை சேர்ந்த வீரர்கள் இங்கே ஒருத்தர் மோதிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்க எல்லாரோட சப்போர்ட் அவங்களுக்கும் தேவை. ஸோ என்கரேஜ் பண்ணுங்க, ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணுங்க. அடுத்த போட்டிக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. இரண்டாவது செமி ஃபைனல் ஃபார் மென் பாரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சிஎம் ட்ரோஃபிக்கான சாம்பியன்ஷிப். அண்ட் இந்த ஒரு செமி ஃபைனலில் தனுஷ்குமார் ஆஃப் நாமக்கல் வர்சஸ் உதயராஜ் ஆஃப் திருவாரூர் போட்டியிட போகிறாங்க. முதல் போட்டியில் ஏற்கனவே நவீன், காஞ்சிபுரத்தை சேர்ந்த நவீன் ஜெயிச்சு ஃபைனல்ஸில் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இருவரில் யார் ஜெயிச்சு இரண்டாவது ஃபைனலிஸ்டாக தேர்வாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரகாஷ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்மிண்டன் அப்படிங்கிற ஒரு கேம் 2 போட்டியில் 2 டிஃப்ரெண்ட் கேம்ஸ்லேருந்து கலந்தெடுத்த ஒரு கலவை தான் இது. பேட்டில் டோர் மற்றும் ஷட்டில் காக் அப்படின்னு வெவ்வேறு உலகத்தில் வெவ்வேறு இடத்துல ஆடிக்கிட்டு இருந்த ஒரு ஆட்டத்தை 1860வது வருஷம் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து இதை விளையாடி இந்தியாவில் பூனா கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பேட்மிண்டன் ஹவுஸ் கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க.
அங்கிருந்து தான் இந்த ஒரு போட்டி இந்தியாவுக்கு அறிமுகமாச்சு. 1870 வந்து இதுக்கான ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து 1873 டியூக் ஆஃப் போஃபோர்ட் இந்த ஒரு போட்டியை ஆரம்பிச்சு வச்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் அப்படியே பத்திக்கிச்சுங்க. சிஎம் டிராஃபி 2025 மென்ஸ் செமிஃபைனல் 2 பார்த்துட்டு இருக்கோங்க. உதயராஜ் ஃப்ரம் திருவாரூர் அண்ட் தனுஷ்குமார் நாமக்கல் செங்கல்பட்டுலேருந்து நேரலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு போட்டியானது செமிஃபைனல் 1 நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சாச்சு. நவீன் அதுல வெற்றி பெற்றிருக்காரு. இந்த செமிஃபைனல் 2ல உதயராஜ் அண்ட் தனுஷ்குமார் இவங்க 2 பேருக்கு இடையிலான போட்டி தொடங்க போகுது இன்னும் சிறிது நேரத்துல. அண்ட் இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க டைரக்டா இறுதி சுற்றுல நவீன நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். காஞ்சிபுரத்தை சேர்ந்த நவீன் ஏற்கனவே அந்த முதல் இறுதி சுற்றுக்கு தகுதியான நபரா இருக்காரு. அண்ட் இந்த இரண்டாவது அரையிறுதி போட்டியானது இன்னும் சிறிது நேரத்தில் இங்க தொடங்க போகுது. தனுஷ்குமார் பாரா பேட்மிண்டன் பிளேயர், தமிழகத்தைச் சேர்ந்த அற்புதமான வீரர். அண்ட் இங்க களம் இறங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் உதயராஜ், திருவாரூரை சேர்ந்த உதயராஜ் பிரமாதமா ஆடி இருக்காருங்க. இது வரைக்கும் அற்புதமா ஆடி இந்த செமிஃபைனல் 2ல மோதுறாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கலை சேர்ந்த தனுஷ்குமார. தனுஷ்குமார் வெள்ளை டிஷர்ட் போட்டிருக்காரு, உதயராஜ் இந்த மெரூன் டிஷர்ட்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு போட்டி இன்னும் கொஞ்சம் சமமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த போட்டியை நம்ம பார்ப்போம். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சுங்க. மென் செமி ஃபைனல் ஃபார் பாரா பேட்மிண்டன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025. ஒரு டீப்பான ஒரு ரிட்டர்ன், ஆனால் ஆக்டிவா வைக்க முடியல, அவுட் ஆஃப் பவுன்ஸ் போயிருச்சு. ஸோ முதல் பாயிண்ட் ஃபார் தனுஷ். நல்ல தொடக்கம் இங்க தனுஷ்க்கு. அண்ட் மறுபடியும் அந்த ஃபிளிக் பார்க்க முடியுது. அற்புதமா ஆடுறாருங்க உதயராஜ். நல்ல ஒரு ரேலி கிரியேட் பண்ணாங்க, ஆனாலும் அந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டா அமைய முடியல. அவுட் ஆஃப் த கோர்ட் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இங்க முதல் பாயிண்ட் ஃபார் உதயராஜ். த்ரீ ஆல் அப்படின்னு மடமடன ஸ்கோர்ஸ் வந்து லெவல் ஆயிருக்குங்க. 6 பாயிண்ட் இதுக்குள்ள ஏற்கனவே விளையாடியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7வது பாயிண்ட்டும் வந்தாச்சு. ஸோ அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. குயிக் ரேலிஸ், ஷார்ட் பாயிண்ட்ஸ், குயிக் பாயிண்ட்ஸ். பதிலுக்கு நானும் பாயிண்ட் எடுப்பேன் அப்படின்னு தனுஷ் பதில் சொல்லியிருக்காரு. 2 பக்கமும் பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நல்ல எனர்ஜியோட ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 வீரர்களுமே நாமக்கலை சேர்ந்த தனுஷ், இன்னொரு பக்கம் திருவாரூரை சேர்ந்த உதயராஜ். 4 ஆல் அப்படின்னு இருக்கு இப்போ ஸ்கோர்ஸ். அண்ட் மறுபடியும் கிளியர் பண்ண முடியல, டைரக்டா நெட்லேயே அடிச்சிருக்காரு. இந்த ஒரு போட்டி 3வது செட்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப ஈவன்லி பேஸ்ட் அத்லீட்ஸ்ன்னு சொல்லலாம். முதல் செமிஃபைனலை விட இந்த ஒரு செமிஃபைனல் கொஞ்சம் டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. எனிபடிஸ் கேம் இது வரைக்கும். நல்ல ஒரு போட்டி. அண்ட் மறுபடியும் அந்த பிளேஸ்மெண்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. தனுஷ்க்கு மேலும் ஒரு பாயிண்ட் இங்க வந்திருக்கு. அப்புறம்
நல்லா ஃபிளிக் பண்றாருங்க ரிஸ்ட, அந்த பிளேஸ்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு ஸ்லைஸ் பண்றாரு வேற. ஆனா இம்முறை மாத்தி மாத்தி பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து ஒரு 2 பாயிண்ட் கண்டினியூஸா எடுத்த பாடு கிடையாது. சரமாரியா மாத்தி 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 பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பிரேக்கிங் ஈச் அதர் சர்வ். அண்ட் இம்முறை வந்து வெளியில அடிச்சிருக்காரு உதயராஜ். ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது அதுல. தனுஷ் சர்விங் 7-5. மன்னிக்கும், ஆஹா 7-4. இப்போ 7-5 ஆயிருச்சு. முன்கூட்டியே சொல்லிட்டோமோ? சரியா சொன்னீங்க. நல்ல ஒரு எனர்ஜி இருந்தது. நல்ல பவரான ஸ்மாஷ். ஆனா அவரால கிளியர் பண்ண முடியல நெட்ட. அண்ட் மறுபடியும் நல்ல சர்வ். இந்த முறையும் நேரா நெட்ல தான் விழுந்திருக்கு. கொஞ்சம் டைமிங்க மிஸ் பண்றாருன்னு தோணுது தனுஷ் இங்க அபர்ணா. கொஞ்சம் பொறுமையா ஆடணுங்க. ஏன்னா இது செமிஃபைனல், லாட்ஸ் டு லூஸ். அண்ட் இப்போ அந்த ஷட்டில வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ் ஏரியால தான் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லி டன். அழகான ஒரு பிளேசிங், நல்ல ரீச். அங்க சர்வீஸை முறியடிச்சிருக்காரு தனுஷ். மறுபடியும் உதயராஜ் ஒரு கம்பேக் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். மறுபடியும் அதே எனர்ஜி பார்க்க முடியுது 2 பேர்கிட்ட இருந்தும். ஆஹா நல்ல ராலி கிரியேட் பண்ணாங்க. இருந்தாலும் இன்டு த பாடி அட்டாக் பண்றாருங்க உதயராஜ். ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம். இதே போல தான் அந்த பாயிண்ட் அவருக்கு கிடைச்சிச்சு. அண்ட் 2வது முறை இன்டு த பாடி அடிக்க ட்ரை பண்ணி அந்த பாயிண்ட் எடுத்திருக்காரு. ரெண்டு பக்கமும் குயிக் பாயிண்ட்ஸ் பார்க்க முடியுது நம்மளால. சரிசமமா ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் உதயராஜ். ஒரு சின்ன பிரேக் இப்போ. அந்த பிரேக்குக்கு அப்புறம் கண்டினியூ ஆகும் இந்த முதல் செட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த போட்டிகள் மாதிரி ஒன் சைடா இந்த மேட்ச் போலங்க. மேபி அபர்ணா சொன்ன மாதிரி இந்த போட்டியானது 3 செட் வரைக்கும் போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. லெவன் 9 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைன். பட் அந்த ஸ்கோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க கான்ஸ்டண்ட்டாக. ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க 2 வீரர்களுமே. முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் பாயிண்ட்ஸை எடுக்க முடியும், சுலபமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்கள குறைச்சி எடை போட முடியாது. ஆனாலுமே அவங்களுக்கு எந்த விதத்தில் அட்வான்டேஜ் இருக்கோ அதை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் உருவாக்க யோசிப்பாங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லா டீப்பான ஒரு ரிட்டர்ன் கொடுத்தாரு, ஆல்மோஸ்ட் டு த லைன். மற்றும் ஒரு பாயிண்ட் வந்திருக்கு ஃபார் தனுஷ். எக்ஸலன்ட் ஸ்மாஷ்ங்க. ரொம்ப நேரமா அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு தனுஷ். சில அட்டம்ஸ் வந்து நேரா நெட்ல போய் விழுந்தது. ஆனா இந்த முறை கரெக்டா பிளேஸ் பண்ணாரு. நல்ல ராலி பார்க்க முடியுது. மறுபடியும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக். ஆனா அவுட் ஆஃப் த கோர்ட்டுங்க. பாயிண்ட் இங்க உதயராஜ்க்கு தான். ஆஹா நல்ல பிளேஸுங்க. அந்த லென்த்தை வேரி பண்ணி கொஞ்சம் ஏமாத்தினார். ஒரு சின்ன ஃபேக் அங்க நல்லா டீப்பா போடுவாருன்னு பார்த்து அழகான ஒரு டிராப் பட் மற்றும் ஒரு சர்வ் ஃபார் தனுஷ். பேக் ஹேண்டுக்கு போடுறாரு. அண்ட் அங்கே வந்து கஷ்டப்பட்டு எடுத்தாலும் கூட அது அவுட் ஆஃப் பவுன்ஸ் போனதன் காரணமாக தனுஷ்க்கு தான் மற்றும் ஒரு பாயிண்ட். 2 சரமாரியான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் 3 எடுத்திருக்காரு. பியூட்டி பியூட்டி, வாட் அ ஸ்மாஷ். ஆனா அவுட் ஆஃப் பவுன்ஸ். உதயராஜ் பேக் சர்விங். இப்படி சூடு அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் கொடுத்தாரு பாருங்க. டீப் பின்னாடி போய் எடுக்க முடியாத அளவுக்கு. எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட்டுங்க. கரெக்டா சொன்னீங்க. ஸ்மாஷ் மட்டும் இல்ல, அந்த பிளேஸ்மெண்ட்டும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த முறை அதே முயற்சி தான். ஆனா கொஞ்சம் வெளியில போய் லைனுக்கு வெளியில விழுந்துருச்சு. பாயிண்ட் இங்க உதயராஜ்க்கு வந்தாச்சு.
பிரமாதங்க. நல்ல ஒரு ஸ்மாஷ்க்கான முயற்சி. அது பெர்ஃபெக்ட்டாவும் இருந்துச்சு. அண்ட் மறுபடியும் பார்க்குறோம் அந்த ஷட்டில் காக்க சேஞ்ச் பண்றாரு. அந்த ஸ்மாஷோட பவர்ங்க. அதனால தான் அத சேஞ்ச் பண்றாங்க உடனே. வெல் லெட் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அதை கணிச்சு அது வெளியில தான் போகுது அப்படின்னு விட்டாரு பாருங்க அந்த பாயிண்ட். வெல் டன் தனுஷ். குயிக் ஆஹா, வெரி வெல் டன். நெட் பிளேஸ்மெண்ட்டும் சூப்பர்பா இருந்திருக்கு ஃப்ரம் உதயராஜ். அதுல டெம்டேஷன் வந்து கொஞ்சம் தூக்கி அடிப்போன்னு இல்லாம பொறுமையா சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி அங்க நெட்டு கிட்ட ஒரு பிளே. ஆனா இப்ப பாருங்க ஒரு ஆஹா. மிஸ்டேக், அன்ஃபோர்ஸ்ட் எரருங்க. நல்ல ஒரு டிராப் ஷாட் பார்த்தோம். அத தொடர்ந்து அந்த சர்வும் பிரமாதமா இருந்திருக்கணும். ஆனா அதுல மிஸ் பண்ணியிருக்காரு உதயராஜ். திரும்பவும் மிஸ் பண்ணியிருக்காருங்க. தனுஷ்குமார் லீட் பண்ணிட்டு இருக்காரு இந்த முதல் செட்ட. ஆல்மோஸ்ட் இப்போ ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டா ஆடிட்டு இருக்க மாதிரி தோணுது அப்பர்ணா தனுஷ். ஏன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அக்ரஷன் இருந்தது அவர்கிட்ட. ஆனா இப்போ பிளேஸ்மெண்ட்ல அதிகமா கவனம் செலுத்துறாரு. தாங்க அந்த டெம்டேஷன் வரப்போ ஸ்மாஷ் பண்றப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த கேமை நம்ம கைவசம் திருப்பணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான இதுதான். பாருங்க 2 சரமாரியான பாயிண்ட்ஸ் ஒரே மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை உள்ள போட்டிருந்தாருன்னா இந்த கேம் இதுக்குள்ள முடிச்சிருக்கலாம் தனுஷ். தனுஷ் இங்க Unforced errors கேம் பாயிண்ட்ல காரணமாக இருக்காரு. பாருங்க. அதான் பாருங்க கரெக்டா அன்ஃபோர்ஸ்ட் சொன்னீங்க எரர்ஸ் அப்பர்ணா. 3 நடந்திருக்கு இப்போ. உதயராஜ்க்கு பாயிண்ட்ஸை கிஃப்டா கொடுத்துட்டே தான் இருக்காரு தனுஷ். அது கரெக்ட் தாங்க. ஏன்னா கேம் பாயிண்ட்ல இருக்காரு. ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த செட் அவரோட கைவசம் இருக்கும். அண்ட் மறுபடியும் அந்த எரர்ஸ் பார்க்க முடியுது. பாயிண்ட்ஸ் உதயராஜ்க்கு வந்துகிட்டே இருக்கு அப்புறம். ஆமாங்க, விருந்தோம்பலுக்கு ஒரு எல்லை இருக்குங்க. இது எக்கச்சக்கமான விருந்தோம்பல் பண்ணியிருக்காரு. சரமாரியா 4-5 பாயிண்ட் கொடுத்து பிரிங்கிங் உதயராஜ் பேக் இன் டு த கேம் அப்படிங்கிறது தான். சைட்ஸ் மாத்திக்கிறாங்க இப்போ. தனுஷ் அந்த பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ஸோ அதன் காரணமாக ஃபர்ஸ்ட் கேமும் வந்திருக்கு. இப்போ உதயராஜுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கும். சரி கம்பேக் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம் அப்படின்னு. தனுஷ் கொஞ்சம் அந்த பாயிண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா அந்த கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் நொறுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம். பட் ஸ்டில் இட் இஸ் எனிபடிஸ் கேம். ஏன்னா உதயராஜ் வந்து இதோட அமைதியாக இருக்க போகிறது இல்லை. சரியான ஃபைட் கொடுக்கறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான். அதை நம்ம பார்த்துருக்கோம். சரியா சொன்னீங்க அப்புறம்னா. ஏன்னா இந்த முதல் செட்ல 3 புள்ளி வித்தியாசம் தான். 21 உதயராஜ் சாரிங்க தனுஷ்குமார் எடுத்திருக்காரு. உதயராஜ் வந்து 18 புள்ளி எடுத்துட்டாரு. 3 புள்ளி வித்தியாசம் தான். அந்த 2வது செட் கண்டிப்பா முயற்சிகள் இருக்கும். 2 பேருமே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காங்க பார்க்கறதுக்கு. அண்ட் உதயராஜ் கிட்டேருந்து அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் தனுஷ்குமார் அவரோட ஸ்மாஷ் அப்படிங்கிறத பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா முதல் மேட்ச் ஆட்ட முத்துக்குமார் 2வது போட்டியும் ஆடுறாரு நினைச்சிட்டீங்களோ? இல்லை, சின்ன லைட்டா ஒரு கிராஃபிக்ஸ்ல ஒரு கன்ஃபியூஷன் தாங்க. தனுஷ் மற்றும் உதயராஜ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு போட்டி நாமக்கல் வர்சஸ் திருவாரூர். அண்ட் இப்போதைக்கு நாமக்கல்லோட கை ஓங்கி இருக்கு. ஏன்னா முதல் கேம் அவர் எடுத்தாச்சுங்க. உதயராஜ் இப்போ ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு நிகழ்வை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. ஏன்னா இதுக்கு முந்தின போட்டியில் நல்ல ஒரு ஃபைட் பேக் பண்ணாரு. அதுக்கு ஒரு காரணம் தனுஷ் பண்ண அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ் தான். இந்த மாதிரி அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ். தனுஷ் நிறைய பவர் கிரியேட் பண்றாருங்க. அந்த பவர் ஆனா நெட்டை கிளியர் பண்ணி ஆகணும். மறுபடியும் நல்ல ஒரு பவர் இருந்தது அந்த ஸ்டோக்ல. நேராக கிடச்சிருக்கு பாயிண்ட்டு. ஸோ 2 பேருமே 1-all அப்படின்னு தொடங்குறாங்க இங்க. ஷார்ப்பான ஒரு ரிட்டர்ன், ஆனாலும் எடுக்க முடியல உதயராஜ்னால. ஸோ அந்த சர்வ் மறுபடியும் தனுஷ் கிட்ட 2-1 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைனில் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு.
3-1 2 ஆயிருச்சு இப்போ. வீரர்கள்ட்டயும் சரியா சொன்னீங்க அப்பர்ணா. 2 வீரர்கள்ட்டயுமே அந்த ஃபுட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம இந்த மாரி பேட்மிண்டன் பொறுத்தவரை அந்த ஃபுட் ஒர்க் அப்படிங்கிறத பத்தி நெறைய பேசுவோம். ஆனா போன போட்டிய கம்பேர் பண்ணும்போது, இந்த போட்டியில அந்த ஃபுட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ஃபைனல்ஸ்க்கு ஏற்கனவே குவாலிஃபை ஆயிருக்க நவீன் கூட போட்டி போடுற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, அந்த போட்டியிலயும் நம்ம எக்கச்சக்கமான ஃபுட் ஒர்க் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபிட்னஸ் அதிகமா இருக்குங்க. இந்த 2 பிளேயர்ஸ் கிட்டயுமே எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அத அழகா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு இத கண்ட்ரோல் பண்ண முடியாம தனுஷ் வெளியில அடிச்சிருக்காரு. ஸோ உதயராஜ்க்கு திரும்பவும் பாயிண்ட்ஸை கிஃப்ட் பண்ண தொடங்கியிருக்காரு. பட் இட் ஹேஸ் டு ஸ்டாப். இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது உடனே நிறுத்தலை அப்படின்னா உதயராஜ் கைவசம் வந்து தட்டி தூக்கிட்டு போயிடுவாரு. ஸோ இங்கே இது பார்த்தீங்களா, 2வது புள்ளி அவசரத்தில் கொடுக்கறது, கொஞ்சம் பொறுமையை காக்கணும். பேக் டு பேக் பாயிண்ட்ஸ் இங்க வந்துட்டு இருக்கு உதயராஜ்க்கு. தனுஷ் கிட்ட இருந்து நிறைய எரர்ஸ் பார்க்க முடியுது இந்த 2வது செட்ல. அற்புதமான டிராப் ஷாட், அதை கிளியர் பண்ண முடியல. தனுஷ் பேக் டு கேமா இருக்குமா இந்த பாயிண்ட்ல இருந்து? கம்ஃபர்டபுளான ரிட்டர்ன்ஸ், பட் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபார் தனுஷ். உதயராஜ்க்கு மற்றும் ஒரு பாயிண்ட் போய் சேர்ந்திருக்கு. சர்வும் கிடைச்சிருக்கு. 5-6 அப்படிங்கிற ஸ்கோர் லைன்ல சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இங்க வந்து அழகு போல ஒரு ரிட்டர்னுங்க, ஓப்பனா வச்சு கண்ணு முன்னாடி அந்த பாயிண்ட்டை தூக்கி இருக்காரு தனுஷ். ஸோ 7-5 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைன். நல்ல லென்த் அண்ட் பிளேஸ்மெண்ட் தனுஷ்க்கு சரமாரியா பாயிண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. உதயராஜ் அந்த பாயிண்ட்ஸை எடுக்கிறத அப்படியே முறியடிக்கணும். அண்ட் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் போயிருக்கு மற்றும் ஒரு பாயிண்ட். தனுஷ் ஒரே இடத்துல இருந்து பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காருங்க. அவரோட ரைட் கோர்ட்ல இருந்தே பாயிண்ட்டை விட்டு கொடுத்துட்டு இருக்காரு உதயராஜ். இன்னும் கொஞ்சம் கணிச்சு ஆடணும். ஏன்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஷட்டிலையும். அப்போ அவர் கரெக்டாக கணிச்சு ஆடி ஆகணும். மறுபடியும் ட்ராப் ஆயிடுச்சு, அங்க எடுக்க முடியல. பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. தனுஷ் பேக் டு த கேம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு லீடிங் கையில வச்சிட்டு இருக்காரு அப்புறம் இப்போ. ஆமாங்க, எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல அந்த ரைட் சைடு ஆஃப் உதயராஜ் அவர் கண்ணு முன்னாடி தான் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 பாயிண்ட் அந்த பக்கமே எடுத்ததுக்கு அப்புறம் டக்குன்னு வேரி பண்ணி கிராஸ் கோட் ஒன்று விட்டாரு, ஒரு ட்ராப், அதுவும் கொஞ்சம் முன்னாடி க்ளோசர் டு த நெட் விட்டாரு. ஸோ இந்த மாதிரி வேரி பண்ணி அந்த ஆப்போனண்ட்டை வந்து ஒரு பொசிஷனில் லல் பண்ணி விட்டு அப்புறம் இன்னொரு பக்கமாக அட்டாக் பண்ணுறது நல்ல மைண்ட் செட். இன்ஃபேக்ட் நல்ல இன்டெலிஜென்ஸ் காட்டியிருக்காரு தனுஷ் டு கெட் தோஸ் குவிக் பாயிண்ட்ஸ். 11-5 அப்படிங்கிற ஸ்கோர் லைன். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா இது ஸ்ட்ரெயிட் கேம்ஸில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பாயிண்ட் செதற விட்டார்னா சரமாரியா ஒரு 3-4 பாயிண்ட் விருந்தோம்பல் பண்ணிட்டு தான் நிப்பாட்டுவாரு. அதுக்குள்ள உதயராஜுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருவாரு. சரியா சொன்னீங்க. அப்பர்னா முதல் செட்ல இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தனுஷ்குமாரோட கண்டினியூஸ் எரர்ஸ் தான் பார்த்தோம். தொடர்ந்து 5 புள்ளிகள் விட்டு கொடுத்தாரு உதயராஜ்க்கு. அண்ட் இந்த 2வது செட்ல நல்ல ஒரு லீடிங், அதை தக்க வச்சாகணும். மேலும் ஒரு பாயிண்ட். வெளியில தூக்கி அடிச்சிட்டாரா? இல்லங்க, இன்னாது மேலும் ஒரு பாயிண்ட் இங்க தனுஷ்குமாருக்கு தான். வெரி வெல் டன்னுங்க. அழகா புஷ் பண்ணி விட்டாரு. பேக் ஹேண்ட் அக்ராஸ் த கோர்ட் போட்டாரு. அதுவும் க்ளோஸ் பை. அதை வந்து ஏன் உதயராஜ் அட்டெம்ப் பண்ணலான்னு தெரியல. இது எதிர்பார்க்கல போல. நல்ல ராலி கிரியேட் பண்றாங்க 2 பேருமே. ஸ்மாஷ்கான முயற்சி, ஆனா இந்த முறை மிஸ் பண்ணிருக்காருங்க. இது லட்டு மாதிரி தூக்கி கொடுத்ததுங்க. அதை யாராவது ரெசிஸ்ட் பண்ண முடியுமா? அப்படிதாங்க ஸ்மாஷ் பண்ண முடியும். நல்ல ரீச் இருந்தது, எடுக்க விடாம ஒரு பியூட்டிஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்மாஷ் அங்க. அண்ட் பாருங்க, இங்க வேரி பண்றாரு. வெல் டன் பிளேஸ்மெண்ட். அங்க டெம்டேஷன் ஸ்மாஷ் அடிக்க தோணி இருக்கும்.
பட் அதை தான் எதிர்பார்த்த உதயராஜுக்கு கண்ணா நான் மாற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்ராப். கம்ப்ளீட்டான டாமினேஷனுங்க இங்கே தனுஷ் கிட்ட இருந்து. உதயராஜ் எப்போ தனுஷ் எரர் பண்ணுவார்னு வெயிட் பண்ணாமல் அவரும் கொஞ்சம் ஆடினாரு அப்படின்னா இந்த கேமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அவரால் எடுத்துகிட்டு போக முடியும். ரொம்ப வெயிட் பண்ணுறாரோன்னு தோணுது. மறுபடியும் ஒரு நல்ல சர்வ் தனுஷ் கிட்ட இருந்து ஸ்மாஷ்கான முயற்சி அடிச்சிருக்காரு. ஆஹா, இந்த முறை பெர்ஃபெக்டா லேண்ட் பண்ண முடியல. நேரா நெட்லே அடிச்சிருக்காரு. பாயிண்ட் கோஸ் டு உதயராஜ். எப்படியாவது ஒரு கம்பேக் கொடுக்கணும் உதயராஜ். ஸோ தனுஷை ஃபோர்ஸ் பண்ணணும், கொஞ்சம் நிறைய அலைய விட்டு கொஞ்சம் பிளேசிங் அட்டெம்ப்ட் பண்ணணும். பட் நாங்கள் சும்மா இருப்போமா, தனுஷ் அப்படியாவா அவ்வளோ ஈஸியாவா நாங்கள் பாயிண்ட் கொடுப்போம் அப்படின்னு சர்வீஸை முறியடிக்கிறாரு. ஸோ 18-7 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைனில் தனுஷ் இப்போ சர்வீஸை எடுக்கிறாரு. சரமாரியா பாயிண்ட்ஸ் எடுத்தாருன்னா ஸ்ட்ரெயிட் செட்ஸில் இவர் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருங்க. தனுஷ்குமார் சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு இது வரைக்கும். அண்ட் ரொம்ப ஒரு டாக்டிக்கலான கேமை தான் விளையாடி இருக்காரு. அதுக்கு ஏற்ப ஒரு ஸ்கில் செட்டையும் காட்டியிருக்காரு. இந்த போட்டி 3 செட் வரை போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஸ்ட்ரைட் செட்ஸில் இங்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தனுஷ் கிட்ட இருந்து. மறுபடியும் ஒரு பாயிண்ட் அவருக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 புள்ளிகள். நல்ல ஒரு ஸ்மாஷ் பார்க்க முடியுது. வெளியில் போயிருக்கா? இல்லைங்க, எடுத்திருக்காரு. ஒரு சின்ன ஃபைட் பேக்கு தான் பார்க்குறோம். எவ்வளோ நேரம் இந்த ஃபைட் பேக் நீடிக்குமோ அந்த அளவுக்கு உதயராஜுக்கு பெட்டர். பட் ஆனால் தனுஷ் வந்து எப்படியாவது இதை ஈஸியாக முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலுமே உதயராஜ் கண்ணா அவ்வளோ ஈஸி கிடையாது, நான் இருக்கேன் அப்படின்னு அப்பப்போ அவர் பிரசன்ஸை காட்டிக்கிட்டு இருக்காருங்க. திருவாரூரை சேர்ந்த செகண்ட் செமிஃபைனல் இங்கே முடிவுக்கு வந்தாச்சு. உதயராஜ் ஃப்ரம் திருவாரூர் நல்ல முயற்சி இருந்தது. முதல் பாதி மன்னிக்கவும் முதல் செட்டில் ரொம்ப க்ளோஸாக தாங்க அவர் அந்த மேட்சை கையில் விட்டார். ஆனால் 2வது செட்டு ஒட்டுமொத்த டாமினேஷனும் இருந்தது தனுஷ்குமார் கிட்ட இருந்தா. நாமக்கலை சேர்ந்த தனுஷ்குமார் இங்கே செகண்ட் செமிஃபைனல்ஸில் வின் பண்ணி இறுதி போட்டிக்கு தேர்வாயிருக்காரு. ஸோ அந்த இறுதி போட்டியில் நவீன் மற்றும் தனுஷ்குமார் இவங்க 2 பேருக்கு இடையிலான ஒரு போட்டி தான் பார்க்க போறோம். சுவாரஸ்யமா இருக்குங்க பிரகாஷ், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா தனுஷோட கேமும் அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு நவீனோட கேமும் நல்லா இருக்கும். ஸோ அந்த போட்டி ஒரு 3 செட்டரா போனா சுவையா இருக்கும். அண்ட் அந்த போட்டியை காண்றதுக்கான ஒரு நேரம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேன் கோடில் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. பிரகாஷ் மற்றும் அப்பர்ணா ராஜ்குமார் கமெண்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலுமே இந்த ஒரு ஈவெண்ட் SDAT மற்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025 ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 லட்சம் ஆத்லீட்ஸ் பங்கேற்று இருக்காங்க. அண்ட் அவங்க சின்ன கிராமத்திலிருந்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நம்ம ஸ்டேட் அளவில் வந்து இந்த ஒரு மீட்டில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த இந்த SDATக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி அத்லீட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்ததை சுலபமாக ஆக்கி கொடுத்து வருஷம் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்பு, அதுக்கான ஒரு பயிற்சி முறைகளை அனுசரித்து எல்லாமே இந்த ஆத்லீட்ஸோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய விஷயங்க. விளையாடாத குழந்தைகள் இப்போ விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு செழிப்பான ஒரு யூத் நம்ம இனிமேல் பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு ஃபிட்டான ஒரு ஸ்போர்ட்டிங் சொசைட்டி உருவாக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடுல. அண்ட் இதோட பலன் நம்ம பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா கேம்ஸில் முதல் முறையாக 2வது இடத்துக்கு வந்தோம். நேஷ்னல் கேம்ஸில் 6வது இடத்தையும் பெற்றிருக்கோம் தமிழ்நாடு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த முதல் இடத்தை பெறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம்.
ஸோ நம்ம ஸ்டேட் சிம்பிள் நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு போட்டு அதில் இருக்கிற கிராஃபிக்ஸை பாருங்களேன், எத்தனை போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் அங்கே. களம் நமதே. அண்ட் விமென்ஸ் டபுள் செமிஃபைனல் பார்க்கறதுக்கான ஒரு நேரம் என்னடா பார்த்த முகமாவே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, துளசிமதி தான் அவங்க ஃபைனலில் குவாலிஃபை ஆயிருந்தாலும்